வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி மெயின்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஈச் exterior angle of a regular polygon measures 9 degree. How many sides does the polygon have? இந்த மாதிரி டிகிரி கொடுத்துட்டு சைட்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகன் அப்படிங்கிறது 360 பை நம்பர் ஆஃப் சைட்ஸு. இப்போ நம்மளுக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகன் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. 360ங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். அது வந்து என்னென்னா சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 360 தான். நம்பர் ஆஃப் சைட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு வந்து என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40, அந்த 9ம் 360யும் கேன்சல் ஆகி எக்ஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு வந்துடும். அதுதான் இப்போ வந்து எவ்வளோ சைட்ஸ் அந்த பாலிகனுக்குன்னா 40 சைட்ஸ். அடுத்து இது ரிலேட்டடாக வேறு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதுவே இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகன்னு கேட்டாங்கன்னா எப்படி அப்படின்னா சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சைட்ஸ். இதே தான் இப்போ வந்து மேலே வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு கேட்டாங்கன்னா சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பை நம்பர் ஆஃப் சைட்ஸு. நான் என்ன சொன்னேன், சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 360 டிகிரி வந்து எப்போவுமே அதே தான். ஆனால் சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து அப்படி கிடையாது. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n-2 × 180 டிகிரி. இப்போது எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் வரும். இப்போ வந்து ஹெக்ஸகன் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹெக்ஸகனுக்கு வந்து 6 சைட்ஸா, அப்போ எண்ணுக்கு பதிலாக 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 6 - 2 × 180 டிகிரி, அப்போ 4 × 180 டிகிரி. அப்போ அந்த ஆன்சர் தான் வந்து சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸு. அப்போது இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகன் என்ன வரும், இங்கே வந்து 4 × 180 டிகிரி டிவைடட் பை சைட்ஸ், நம்பர் ஆஃப் சைட்ஸ் எவ்வளோ ஹெக்ஸகனுக்கு 6, அப்போ டிவைட் பை 6ன்னு போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான் வந்து இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ பாலிகன். அதுக்கப்புறம் இன்டீரியர் ஆங்கிள் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் வர சம் எவ்வளோ அப்படின்னா 180 டிகிரி. இப்போ இதுதான் வந்து இந்த பாலிகன் ரிலேட்டடில் ஆங்கிள்ஸ் வச்சு கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட் கொஷின்லேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து செகண்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஈக்குவல் டு 0.56 மேலே வந்து அந்த பார். இந்த மேலே அந்த பார் அப்படின்னு இருக்கிறத வந்து எப்படி நம்ம அதை ஈக்குவலண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னா இப்போ 5, 6க்கு ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி இந்த பார் இருந்துச்சுன்னா கீழே வந்து 99 வரும். இதுவே வந்து 5, 6ல் 1 மட்டும் போட்டு 1 இல்லை அப்படின்னா கீழே வந்து 90 அப்படின்னு வரும். அவ்வளோதான் இதில் சேஞ்சஸ் வரும். அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ். இதில் எப்படி அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் வந்து மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம இப்போ ஃப்ராக்ஷன்ஸில் இருக்க வச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாம். செம்ம 4/15 1/3. இந்த 4/15 1/3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 × 3 12, 15 × 1 வந்து 15. அப்போ இதில் எது கம்மியாக இருக்குன்னா 12 கம்மியாக இருக்குது. அப்போ வந்து 4/15 வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லோவஸ்ட்டு. அடுத்து 0.33யும் 1/3யும் கம்பேர் பண்ணும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0.99, அங்கே வந்து 1ன்னு வரும். அப்போ 0.99 தான் கம்மி. அப்போ அது எதோடதுன்னா 0.33யோடது. அப்போ இதை ரெண்டை கம்பேர் பண்ணும்போது 0.33 தான் கம்மி. அடுத்து 4/15யும் 0.33யும் கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த 4/15 தான் கம்மி. அப்போ எல்லாத்துலேயுமே எது கம்மி அப்படின்னா 4/15. அதுக்கப்புறம் எது கம்மின்னா 0.33. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 1/3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 4th கொஷனுக்கு போகலாம். த வால்யூம் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் சிலிண்டர் வித் ரேடியஸ் 1 cm அண்ட் ஹைட் 2 cm. அதாவது சிலிண்டரோட வால்யூம் கேட்டிருக்காங்க, ரேடியஸும் கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ சிலிண்டரோட ஃபார்முலா என்னது, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr²h. பைக்கு வந்து 22/7, r²க்கு வந்து 1 × 1, அடுத்தது ஹைட் வந்து 2 இன்ட்டு பண்ணிங்கன்னா 44/7. அடுத்து மீன் டீவியேஷன் ஆஃப் த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மீன் கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதோட டிவைட் பண்ணுவோம், அது மீன் கிடைக்கும். ஆனால் இங்கே கொஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா வந்து மீன் டீவியேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்போவுமே கண்டுபிடிக்கிற மீன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். அதாவது எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணி மொத்தமாக எவ்வளோ 7 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 7ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 7 கிடைக்குது மொத்தமாக. இதோட இந்த கொஷினோட மீன் வந்து 7. ஆனால் மீன் டிவியேஷன் கேட்டிருக்காங்களா, அப்போ கொஷினில் இருக்க வேல்யூஸ்க்கும் நம்மளுக்கு வந்திருக்கிற ஆன்சருக்கும் எவ்வளோ வந்து சேஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ 3 அப்படின்னா நம்மளுக்கு வந்திருக்கிற 7, அப்போ வந்து அது எவ்வளோ டிவைடாக இருக்குன்னா 4. இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு நம்ம பார்க்க தேவையில்ல, அது என்ன வேல்யூவோ அதை மட்டும் எடுத்தால் ஓகே தான். அப்போது என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும் ஒவ்வொன்றையும் வச்சு கம்பேர் பண்ணுவோம், ஒரு வேல்யூ வச்சோம். அப்போ 7ன்னா அப்போ ஃபஸ்ட் ஒனுக்கு 4 வரும். அடுத்து 10 - 7 3, 10 - 7 மறுபடியும் 3, அடுத்து 4 - 7 3,
அப்புறம் 7 மைனஸ் 7 0, அப்புறம் 10 மைனஸ் 7 வந்து 3, அடுத்து 5 மைனஸ் 7 வந்து 2. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற வேல்யூஸ்லாம் எழுதியிருக்கோமா. இப்போ இதுக்கு மறுபடியும் அதே மாதிரி மீன் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எவ்வளோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோ அதோட டிவைட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது 18 வருது, டிவைட் பை 7. அடுத்தது 6th கொஷின். விஷ்ணு ட்ராவல் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் அட் ஸ்பீட்ஸ். 3 ஸ்பீட் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஸ்பீடில் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. மொத்தமாக டோட்டல் ஹார்ஸ் எவ்வளோ, அதாவது எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 15.5 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸு வந்து என்ன அப்படின்னு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதான் எக்ஸ்ன்னு வைப்போம். அப்போது ஒவ்வொரு கிலோமீட்டர்லேயும் எவ்வளோ ஸ்பீடு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து டைம் டேக்கன் டு கவர் எக்ஸ் கிலோமீட்டர். இப்போது 10 கிலோமீட்டர் பர் ஹாருங்கிறது என்ன ஸ்பீடு, 10 கிலோமீட்டர் பர் ஹாருங்கிற ஸ்பீடா. அப்போ எக்ஸ் பை 10ன்னு போட்டால் அது வந்து டைமு கன்வெர்ட் ஆகிடுமா. எக்ஸுங்கிறது தான் நமக்கு தெரிய வேண்டிய அந்த கிலோமீட்டரு, டிவைடட் பை அந்த ஸ்பீடையும் போடும்போது டைம் கிடச்சிரும். அதே மாதிரி 3க்கும் கண்டுபிடிச்சிட்டு டோட்டலாக ஒரு டைம் கொடுத்துருக்காங்களா 15.5ன்னு, அதையும் அதே மாதிரி ஹார்க்கு கன்வெர்ட் பண்ணிடணும். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே கொடுத்துருக்கிறதையும் இது ஈக்குவேட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்ல. ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ டைம் ஆகுது, மொத்தமாக எவ்வளோ டைம், அது எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 31x is equal to 31 வரும். அப்போ x is equal to 1. இந்த x is equal to 1ங்கிறது ஒரு ஸ்பீட்லேயும் அவர் கவர் பண்ண டிஸ்டன்ஸு. அப்போ 3 டிஃப்ரெண்ட் இது இருக்குல்ல. அப்போ 1 + 1 + 1 is equal to 3 கிலோமீட்டர். அடுத்து 7th கொஷின். 7th கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஈஷான் இஸ் ட்வைஸ் as good a worker as Kamal and together they finish a piece of work in 29 days. In how many days will Kamal working alone finish the work? எஃபிஷியன்சி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது ஈஷானுங்கிறவங்க வந்து இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு பார்ட் செய்கிறாங்கன்னா கமல் வந்து ஒரே ஒரு பார்ட் தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது 29 டேஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்ட்ஸ் முடிச்சிருப்பாங்கன்னா 3 பார்ட்ஸ் முடிச்சிருப்பாங்களா. இதே 29 டேஸில் இப்போ ஒவ்வொரு நாளும் 3 பார்ட்ஸ் முடிச்சிருக்காங்கன்னா 29 × 3 87 பார்ட்ஸ் டோட்டலாக இருக்குது. இப்போ கமல் மட்டும்தான் செய்கிறோம்னா கமல் வந்து எப்படி ஒரு நாளைக்கு ஒன்று தான் செய்வார். அப்போ வந்து டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 87 பார்ட்ஸ் இருக்குன்னா டிவைடட் பை 1, அப்போ 87 டேஸ், அவ்வளோதான். இதுவே ஈஷானோடது கேட்டிருந்தாங்கன்னா 87/2, ஏன்னா அவர் வந்து 2 பார்ட் செய்வார்ல, அப்போ 87/2ன்னு போடணும். அடுத்தது 8th கொஷின். Diksha borrowed 500 rupees at 5% per annum simple interest. What amount will she pay to clear her debt after 4 years? இப்போ 4 years கழிச்சு அவங்க வாங்கின அந்த 500 ரூபாய் கடனுக்கு 5% வட்டின்னு போட்டால் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து ஒன்றுனா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸையும் அந்த பர்சன்டேஜையும் இன்டூ பண்ணிடணும். அப்போ 5% ஒவ்வொரு வருஷமும் கட்டுறாங்கன்னா 4 இயர்ஸ்க்கு 20% கட்டியிருப்பாங்க. அப்போ 500க்கு 20% எவ்வளோனா 100. அப்போ அந்த 100 தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் மொத்தமாக தானே இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து அந்த பிரின்சிபலும் சேர்த்து மொத்தமாக தானே கொடுத்து அந்த கடன் அடைக்கணும். அப்போ 500 பிரின்சிபல், 100 வந்து இன்ட்ரெஸ்ட்டு, அப்போ டோட்டல் வந்து எவ்வளோனா 600. அடுத்தது 9th கொஷின். A water tank has 2 holes. ஃபர்ஸ்ட் ஹோல் வந்து 9 மினிட்ஸில் அந்த எம்டி பண்ணுது அந்த டேங்கை. செகண்ட் ஹோல் வந்து 6 மினிட்ஸில் அந்த டேங்கை எம்டி பண்ணுது. எவ்வளோ நேரத்தில் ரெண்டும் சேர்ந்து எம்டி பண்ணும் அப்படின்னா இது நம்ம போட்டிருப்போம்ல. இப்போ 9 மினிட்ஸு 6 மினிட்ஸ் ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுத்தால் 18 வரும். அப்போது இது 2 அது 3, அதோட எஃபிஷியன்சி வந்து இது 2 இது வந்து 3. அப்போ வந்து டோட்டலாக எஃபிஷியன்சி எவ்வளோ 5. அப்போ 18/5ங்கும்போது 3/15 மினிட்ஸ். இது வந்து ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணுவோம். அது ஆன்சரில் வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கனால ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணால் 3/5 மினிட்ஸ். அடுத்தது வந்து என்ன 10th கொஷின். 10th கொஷின் என்னென்னா 4th ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்க 2, 3, 6. அப்போ 4th ப்ரொபோர்ஷன்லாம் அதுதான் கண்டுபிடிக்கணும். அந்த இடத்துல எக்ஸ்ன்னு போடணும். அதுக்கப்புறம் நம்ம இது படிச்சிருக்கோம்ல, ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்போது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் எவ்வளோ அப்படிங்கும்போது 2x = 18 அப்படின்னு வரும். அப்போ x = 9. அப்போ அதுதான் வந்து 4th ப்ரொபோர்ஷனல். அடுத்து 11th கொஷின். Mr. Muthi invested rupees 16,000 in a scheme. How much will he get on maturity if he invested it at 20% per annum? அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 9 months காம்பவுண்ட் குவார்டர்லி. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் காம்பவுண்டட் குவார்டர்லின்னு கொடுத்துருக்காங்க. குவார்டர்லினா ஒரு இயருக்கு எவ்வளோ குவார்டர்லிஸ் இருக்குது அப்படின்னா 4 குவார்டர்லிஸ் இருக்குது. அப்போது
இப்போ 20% அப்படிங்கும்போது எப்போவுமே நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து டிவைடட் பை 4 போடுவோம். அதே மாதிரி டைமை வந்து இன்ட்டு 4 போடுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன வருதுன்னா 5% வரும். இதுவே வந்து டைம் என்ன ஆகும்னா 9 × 4னா 36 மந்த்ஸ் வரும். 36 மந்த்ஸ்னால் வந்து 3 இயர்ஸா. அப்போது இது வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் சிஏ கண்டுபிடிப்பேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபார்முலாலாம் போடாமல். இப்போ 16,000 அப்படிங்கும்போது 16,000க்கு 5% எவ்வளோ அப்படின்னா 10% 1,600. அப்போ 5% வந்து 800. அப்போ அதோட ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது ஏன்னா இது வந்து சிஏங்கும்போது ஆட் பண்ணியே தான் வரும், எஸ்ஐ மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இப்போது 16,800 இருக்குது. இதில் 10% எவ்வளோ அப்படின்னா 1,680. அதில் டிவைடட் பை 2 போட்டால் நம்மளுக்கு 5% கிடச்சிரும்ல. அப்போ 840. அப்போ அதை ஆட் பண்ணணும். அதேமாதிரி இதுக்கு 10% என்ன இல்லை 5% டேரெக்டாக கண்டுபிடிக்கிறனால கண்டுபிடிக்கலாம். நான் வந்து 10% கண்டுபிடிச்சி டிவைடட் பை 2 பண்ணுவேன். அப்போ வந்து 882 வரும். ஆட் பண்ணும்போது 18,522. இப்போ இதுதான் வந்து அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அது டோட்டல் அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் 12th கொஷின். கேஷ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் an article at profit of 4% ப்ராஃபிட்டில் ஒன்று 6% ப்ராஃபிட்டில் ஒன்று, ரெண்டுத்தோட கேஷ் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னா 3 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ரெண்டோட செல்லிங் ப்ரைஸோடது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு அந்த 3 rupeesலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எப்போவுமே சிபி வந்து நம்ம 100 தான் எடுத்துக்கணும். சிபி 100 அப்படிங்கும்போது செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4% ப்ராஃபிட்டில் விற்கிறாங்கன்னா அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், 104 இருக்கும். 6% ப்ராஃபிட்னா 106 இருக்கும். அப்போ ரெண்டுக்கும் ரேஷியோ என்ன பண்ணும், ரேஷியோ போட்டோன்னா கேன்சல் ஆகும்போது 52-53 அப்படின்னு வந்துடும். அதுதான் வந்து இதோட ஆன்சர். அடுத்து ஹெச்சிஎஃப் ஆஃப் 3,341 அண்ட் 3,328 அப்படிங்கிறது ரெண்டுக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு பெரிய நம்பர் உள்ளே போட்டுட்டு சின்ன நம்பர் வெளியில் போட்டுருங்க. அது கண்டிப்பாக அந்த 1ஆல் தான் இதில் கேன்சல் ஆகும், 1ஆல் தான் டிவைட் ஆகும். அப்போ வந்து பண்ணும்போது 3,328 என்ன ரிமைண்டர் தான் 13 வரும். மறுபடியும் நம்ம முன்னாடி எதை வச்சு நம்ம பண்ணமோ அதை இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ 3,328 வந்து பண்ணும்போது எப்படியுமே இது கேன்சல் தான் ஆகும். அப்போ அது ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கும்போது 3யோட எதை இன்ட்டு பண்ணால் 8 வரும்னு பார்க்கணும். இப்போ 6ஓட இன்ட்டு பண்ணால் 8 வருமா, ஏன்னா நம்மளுக்கு இந்த 256ங்கிற வேல்யூ நம்மளுக்கு தேவையில்லை, அது எப்படியும் இன்ட்டு ஆகும். அதனால் அதை வந்து கேன்சல், இதை ஒன்று டிவைட் பண்ணுங்கள், இல்லைனா ஆப்ஷன்ஸில் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி போடுங்க. போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த என்ன கடைசியாக டிவைடாக இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹெச்சிஎஃப். அப்போ இங்கே வந்து 13 தான் உங்களுக்கு ஹெச்சிஎஃப். அப்படி இல்லை நார்மல் மெத்தடில் போகணுன்னா ஒன்றுக்கும் தனியாக டிவைட் பண்ணி அதில் மினிமமாக எவ்வளோ வந்திருக்கோ அப்படி எடுக்கணும். அப்படி எடுத்தால் ஹெச்சிஎஃப் கிடச்சிரும். அடுத்தது 14th சம். மிஸ்டர் கிரண் சோல்ட் அ பஸ் ஃபார் rupees 18,700 அட் அ லாஸ் ஆஃப் 15%. அதாவது ஃபஸ்ட்டு 18,700ங்கிறது என்னென்னா லாஸில் கொடுத்துருக்காங்க, 15% லாஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அது 18,700. அப்போ அது 85% தான் அந்த 18,700. இப்போ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் 15%ல் கொடுக்கணும் அப்படின்னா 115 இருக்கணும். ஏன்னா எப்போவுமே நம்ம சிபி வந்து 100 எடுப்போம். அப்போ 100லேருந்து 15 மைனஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க, 100லேருந்து 15 அதிகம் பண்ணுறது கேட்டிருக்காங்க. அப்போது அதோட டிவைட் பண்ணணும். இப்போது 18,700 by 85 அப்படின்னு போட்டு இன்ட்டு 115 அப்படின்னு போடும்போது அதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு வந்து 25,300 அப்படின்னு வரும். இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கான அந்த அமௌண்ட்டு, அதாவது எந்த ப்ரைஸில் விற்றா 15% ப்ராஃபிட். இதை கேன்சல் பண்ணால் அது வந்துடும். அடுத்தது 15th கொஷின். மொபைல் பிளான் காஸ்ட். இப்போ ஒரு மொபைல் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம்ல, அதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6 minutesக்கு 32 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 4 rupeesக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 rupees 6 minutesக்கு 32னா 4 minutesக்கு எவ்வளோ, 32 by 6 × 4 அப்படி போட்டு கேன்சல் பண்ணும்போது 21 rupees 30 அடுத்து 16th கொஷின். 3 men dig a hole in 10 days. How many days would it take for 5 men? அதாவது இது men into daysன்ற ஃபார்முலாவில் வரும். men into days எவ்வளோ, 3 × 10, அது ஃபஸ்ட் men on days. அடுத்தது வந்து 5 into அதான் கேட்டிருக்காங்க, அப்போ எக்ஸ். அப்போ கேன்சல் பண்ணும்போது x is equal to 16. அடுத்து வந்து செட்ஸ் தியரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இதில் எப்படின்னா ஏல வந்து 28 elements இருக்குது, பியில் வந்து 32 elements இருக்குது. ஏ யூனியன் பி அப்படிங்கும்போது 40 elements இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது அதாவது யூனியன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அந்த ஏல இருக்க எலமெண்ட்ஸ், பியில் இருக்க எலமெண்ட்ஸ், அதே மாதிரி அதோட இன்டர்செக்ஷனை மைனஸ் பண்ணணும். அதை அப்படியே அங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்களோ போட்டோன்னா நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ அப்படின்னு கிடச்சிரும். அது வந்து x is equal to 20 அப்படின்னு கிடைக்கும். இது இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் போட்டாச்சா. அடுத்தது வந்து ஒன்லி இன் பி அப்படின்னு கேட்கும்போது நம்ம இங்கே பியில் கொடுத்துருக்க அந்த 32 எடுத்து எழுதக்கூடாது, அவங்க வந்து ஒன்லி இன் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த வென் டயக்ராமில் போட்டோம்னா டோட்டலாக 40 இருக்குது,
ஏல வந்து 28 இருக்குது, பியில் 32 இருக்குது, இன்டர்செக்ஷன் 20. அப்போது பியில் இருக்க 32யும் அந்த இன்டர்செக்ஷனில் இருக்கிறதையும் மைனஸ் பண்ணால் 12 வரும். அந்த 12 தான் ஒன்லி பி. இதே ஒன்லி ஏ கேட்டிருந்தாங்கன்னா 28யும் அந்த இன்டர்செக்ஷனில் இருக்க 20யும் மைனஸ் பண்ணால் 8 வரும். அப்போ அதுதான் ஒன்லி ஏ. அடுத்து சிம்பிளிஃபிகேஷனில் என்னென்னா 2x the whole square minus 2y the whole square minus 4x whole square அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி பண்ணால் அந்த ஆன்சர் வந்துடும். இது எல்லாமே நிறையா கொஷின்ஸ் வந்து சிங்கிள் ஸ்டெப்லேயே வர மாதிரி தான் இருக்கும். சில இதுதான் வந்து ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் போகும். அதுவும் நான் வந்து அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக தான் அது ஒரு ஸ்டெப்பும் எழுதியிருக்கேன். மற்றபடி அதுவும் சிங்கிள் ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். அடுத்து 20th கொஷின். இஃப் sin x equal to 4/5 then cosecant x plus cot x equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நம்ம ட்ரிப்ளெட்ஸ் தெரியும்ல, 3, 4, 5 அப்படிங்கிற ட்ரிப்ளெட்ஸ். அப்போ இங்கே 4, 5 கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும்? 3 தான் இருக்கும். அப்படி போடும்போது இப்போது cosecant xக்கு ஃபார்முலா என்ன? ஹைப்போடெனஸ் பை ஆப்போசிட். அப்போது 5/4. cot xங்கிறது adjacent பை ஆப்போசிட். அப்போ 3/4 ஆட் பண்ணும் போது 8/4 வரும். 8/4 என்ன? 2. அதான். அடுத்து வாட் இஸ் 15% ஆஃப் 34? அப்போ 10% என்ன? ஒரு பாயிண்ட் வச்சா 10 வந்துடும். 3.4. நான் என்ன சொன்னேன்? 10%ல் டிவைட் பை 2 போடுறது ஈஸி. அப்போது 34 டிவைட் பை 2ங்கிறது 17. அப்போது பாயிண்ட் நடுவில் வச்சா 1.7 ஆட் பண்ணால் 5.1. அடுத்தது 22. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ், 2 நம்பர்ஸோட ப்ராடக்ட் கொடுத்துட்டு எல்சிஎம் வந்து 89, ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப். அதை அப்படியே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹெச்சிஎஃபோட ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து மிஸ்டர் ராஜேஷ் பைஸ் அ டாய் ஃபார் 27 rupees 50 paise, செல் இட் ஃபார் 28 rupees 60 paise அப்படிங்கும்போது இப்போ இதோட ப்ராஃபிட் என்ன? 28.60 மைனஸ் 27.50 போடும்போது 1.10 கிடைக்கும். டிவைடர் பை நம்மளுக்கு எப்போவுமே கீழே சிபியில் தான் ப்ராஃபிட் பார்ப்போம். அப்போ டிவைடர் பை சிபி வேல்யூ 27.50. இப்போது இந்த பாயிண்ட் ரெண்டுமே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கனால அதை அப்படியே எடுத்துட்டோம்னா கேன்சலேஷன்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி 11 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 4% கிடைக்குது. அடுத்தது 24th சம். வாக்கிங்க்கு ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொஞ்சம் தூரம் வாக்கிங்கில் போகிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் சைக்கிளில் போகிறாங்க. அப்படி போகும்போது 9 hours 55 minutes ஆயிருக்கு. இதே அதாவது போகும்போது வாக்கிங்கில், வரும்போது சைக்கிளிங்கில். அடுத்தது வாக்கிங்லேயே போய்ட்டு வாக்கிங்லேயே வரும்னா 12 hours 30 minutes ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே சைக்கிள்லேயே போய்ட்டு சைக்கிள்லேயே வரணும்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து எப்படி போடலான்னா ஃபஸ்ட்டு வந்து மினிட்ஸில் எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிடணும். இப்போ 9 hours 55 minutes அப்படின்னா 595 minutes, 12 hours 30 minutes அப்படின்னா 750 minutes. அப்படி கன்வெர்ட் பண்ணிவிட்டு இப்போ வாக்கிங் இருக்கா, அப்போ மொத்தமாக வாக்கிங்க்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா டிவைடர் பை 2 போட்டால் ஆன்சர் கிடச்சிடும் 375. இப்போ இந்த வாக்கிங்கோடதை கொண்டு போய் ஃபஸ்ட் ஒன்றில் போட்டோம் அப்படின்னா சைக்கிளிங்கோடது கிடச்சிரும். அப்போ சைக்கிளிங் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 220 கிடச்சிருக்கு. அப்போ போகவும் சைக்கிள் வரவும் சைக்கிள்னா 220 + 220 440. அப்போ 440 minutes. நம்மளுக்கு வந்து ஆப்ஷனில் மினிட்ஸில் கொடுத்தாங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் ஹார்ஸில் கொடுத்துருக்கனால 7 hours 20 minutes ஆகுது. அடுத்தது 25th சம் வந்து ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் ஆர் டேஷ் நம்பர்ஸ் அப்படின்னா எல்லா ரேஷனல் நம்பர்ஸுமே வந்து ரியல் நம்பர்ஸ் தான். இப்போ ரியலாக தான் வந்து ரேஷனல் இரேஷனலில் பிரிப்பாங்க. அப்புறம் அந்த ரேஷனல் வந்து அப்படியே சப்டிவைட் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் தேர் ஆர் டோட்டலாக 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு ஸ்கூலில். அதில் 1/5 வந்து பாய்ஸு. அப்போ எவ்வளோ கேர்ள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் மீதி 4/5 வந்து கேர்ள்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ வந்து 4/5 எவ்வளோ 200ல் அப்படின்னா 160. அதுக்கப்புறம் 27th சம் என்ன அப்படின்னா 2 cars வந்து ஒரு 10 minute இன்டர்வலில் ஸ்பீடு வந்து 20 km/h போகிறாங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ ஸ்பீடில், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து எவ்வளோ ஸ்பீடில் வராங்க, அதாவது ஒரு பொண்ணு வராங்க, எவ்வளோ ஸ்பீடில் வராங்க அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அது என்ன இன்டர்வல் அப்படின்னா 8 minutes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த டேட்டாவை ஃபஸ்ட் எழுதணும். மினிட்ஸ் வந்து ஹார்ஸில் மாற்றும் போது 10/60 இன்ட்டு அதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 20 km/h. இப்போது ஸ்பீட் இன்ட்டு டைம்னு எடுத்துக்கோ. ஸ்பீட் இன்ட்டு டைம்னா என்ன? அது வந்து டிஸ்டன்ஸ். அப்போ அதை ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இதோட டைம் என்ன 8, அதை ஹார்ஸில் மாற்றும் போது 8/60 இன்ட்டு இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வரான்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ரிலேட்டிவ் இதில் வந்து நம்ம ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா ஆட் பண்ணுவோம். இதுவே வந்து சேம் டைரக்ஷனாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். ஆப்போசிட் டைரக்ஷனால் ஃபஸ்ட்டு வந்து 20 km/h இருக்குல்ல, அது கூட சேர்ந்து ப்ளஸ் இதோட கண்டுபிடிக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் அது எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். இப்போ கேன்சல் பண்ணும்போது அந்த எக்ஸ்ன்னு வர்றது தான் வந்து அந்த உமனோட ஸ்பீடு.
அதுக்கப்புறம் 28 வந்து இப்போ 2 நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, 3:5 கொடுத்துருக்காங்க. ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்குறாங்க. இது எப்படின்னா, இப்போ ஹெச்சிஎஃபாக இருக்கணும்னா காமனாக ரெண்டுத்துலேயுமே இருக்கும். அப்போ 3:5 அப்படிங்கும்போது அதை அப்படியே இன்டூ பண்ணிங்க அப்படின்னா 60யும் 100ம் கிடைக்கும். இந்த 60யும் 100யும் வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வேல்யூவோ அதுதான் இதோட எல்சிஎம். அடுத்து 29, மிஸ்டர் மைக் பாரோட் 8,500 வந்து 4% per annum சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கியிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 8,500ல் வந்து 4%, அதாவது 1% 85, அப்போ 2% வந்து 170, அப்போது 170 × 2ங்கும்போது அது 4%, அப்போ 340. இது எல்லாமே மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணிங்கன்னா ஈஸி. அப்புறம் 8840 அதோட 4% எவ்வளோ அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 இயர்ஸோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். அதை இப்போது கிடச்சிருக்கிறது வந்து அமௌண்ட், ஆனால் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்கன்னா அதோட மைனஸ் பண்ணோம்னா 693.6, இல்லைனா 2 டைமும் நம்ம எடுத்திருக்க 340யும் 353.6யும் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த 693.6 கிடச்சிரும். அதுதான் ஆன்சர். அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் 1 தான். அப்போது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் அ ஸ்பியர் அப்படிங்கும்போது 4πr², 4 × பைக்கு வந்து 22/7, ஆருக்கு வந்து 1 × 1, அப்போ இன்டூ பண்ணோம்னா 88/7. அடுத்தது வந்து ரேஷியோ இதில் கொடுத்துருக்காங்க. 2:10 அப்படிங்கிறத வந்து 2:3:4:5 வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 14 வருது. அப்போ 210/14 அப்படிங்கும்போது 15. அப்போ ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து 15. அப்போ எல்லாத்தோடையுமே 15 இன்ட்டு பண்ணால் 30, 45, 60, 75 வரும். அடுத்து 32 அப்படிங்கிறது கொஷின் என்னென்னா, ஷாப்கீப்பர் வந்து வாங்கும் போதும் சரி விற்கும் போதும் சரி வெயிட்டை வச்சு ஏமாத்துறாங்க, 10% ஏமாத்துறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த இது x + y + xy/100 அப்படின்னு போடுவோம்ல, அதுபடி போட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வாங்கும்போதும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு, விற்கும் போதும் அதே தான் பண்ணுறாரு. ரெண்டு பக்கமே கெயின், அதனால் எல்லாமே ப்ளஸில் தான் வரும். 10 + 10 + 10 × 10/100 ஆட் பண்ணி பண்ணும்போது 21 கிடைக்கும். அடுத்து 33 வந்து இந்த மோட் ஆஃப் த டேட்டா அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. மோட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கோ அதுதான். அப்போ இங்கே 9 தான் அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு, அப்போ 9 தான் ஆன்சர். அடுத்தது கிளாஸ் டெஸ்ட்டில் வந்து 25 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க, இல்லை 22 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இதை வந்து பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணணுன்னா எப்படின்னா, இப்போ நம்மளுக்கு எப்போவுமே மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும், 22/25 இருக்கும். பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோன்னா இன்டூ 100 பண்ணுவோம். அப்படியே இன்டூ 100 பண்ணோம் அப்படின்னா 25ம் 100ம் கேன்சல் ஆகி மேலே 4 வரும். அப்போ 22 × 4 வந்து 88. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ஒரு கொஷின் பேப்பரில் கேட்ட மெயின்ஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸுமே சால்வ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் டெய்லியும் ஒரு கொஷின் பேப்பர்ஸும் போடுறேன். மொத்தமாக வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து 2017ல் 3 நாள் நடந்திருக்கு. 3 நாளுமே 3 ஷிஃப்ட் நடந்திருக்கு. அப்போ டோட்டலாக 9 கொஷின்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் கொஷின் பேப்பரை முடிச்சிருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கொஷின் பேப்பரை முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.